ஹே காய்ஸ், நாங்கள் இப்போ பிச்சாவரம் வந்தாச்சு. நிஜமாவே பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். சீரியஸாகவே நான் இவ்வளோ அழகாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரேட் வைஸுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. போட் பார்த்திங்கன்னா ஒரு 3 கேட்டகரியில் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மோட்டர் போட் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ரோபோட் எடுத்திங்கன்னா வந்து நீங்கள் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ரோபோட் தான் எடுத்தோம். ரோபோட்னா துடுப்பு வச்சு போவாங்க இல்லையா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சீரியஸாகவே அப்படியே அந்த மர கிளைக்குள்ளெல்லாம் போகும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த அனகோண்டா படத்துக்கு பார்ப்போம் இல்லையா, ஹாலிவுட் மூவியில், அந்த ஒரு சீன் எனக்கு வந்து க்ரியேட் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. சீரியஸாக ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. ஃபிஷ் எல்லாம் இருந்தது. நான் ஒரு சின்ன ஆலிகேட்டர் ஃபிஷ் கூட அதுங்க பார்த்தேன். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஈவன் வந்து உங்கள் ஃபேமிலியாக போயிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிச்சாவரம் வந்து நல்ல ஒரு ஏரியான்னு நான் சொல்லுவேன். அண்ட் மார்னிங் போயிடுங்க, அப்படி இல்லை ஈவினிங் செஷனாக போயிடுங்க. நடுவில் போனீங்கன்னா வெயில் உங்களை தாளித்து எடுத்துரும். ஸோ அதனால் வந்து வாட்டருக்குள்ளே என்ட்ரான பிறகு வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. வெயில் அவ்வளோவா தெரியவே இல்லை. சீரியஸாகவே எனக்கு வந்து நம்ம ஊரில் இப்படி ஒரு பிளேஸா அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் தான் எனக்கு அங்கே கிடச்சிச்சு. ஸோ நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் போங்க, கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா.